தமிழ்நாட்டில் ஹோசூரில் கிட்டத்தட்ட 15,000 கோடி மதிப்பில் அமையவிருந்த டிஆர்டிஓ அட்வான்ஸ் டிஃபென்ஸ் ஹப் ப்ராஜெக்ட்டு இப்போ வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7,500 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு நம்ம இப்போ ஆந்திராவுக்கு கொடுத்துட்டு நிற்கிறோம். கடந்த 3 வருஷமாக திமுக ஆட்சியில் அதற்காக டிஆர்டிஓ கிட்ட பேசி 3 கிலோமீட்டர் ரன்வே கொடுத்து கிட்டத்தட்ட 100 ஏக்கர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தோம். எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் இப்போ கொண்டு போய் ஆந்திராவில் புட்டர்பத்தியில் அடிக்கல் நாட்டிட்டு வந்துட்டார் நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அதை பற்றி இப்போது சிஎம்மாக இருக்கிற விஜயோ, தொழில்துறை அமைச்சராக இருக்கிறது அந்த அம்மாவோ இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கலை. மத்திய அரசை கண்டித்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை. அது மட்டும் இல்லாமல் 1,700 கோடியில் அமையவிருந்த சவுத் கொரியன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ஆந்திராவுக்கு இப்போ போயிடுச்சு. ஆனால் அதை பற்றிலாம் தொழில்துறை அமைச்சர் கவலைப்படுறதா தெரிய